உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். சுவாமிஜி, கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்துல இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன? யூ கன்னிராசி தெரியும் குருஜி, தெரியும். கன்னிராசினா உங்களுக்கு அப்படி என்ன தான் ஆனந்தம் சிரிப்புன்னு எனக்கு தெரியல. உங்களை தான் நான் தேடிட்டு இருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. ஒன்று நல்லா புரிஞ்சு உங்கள் மனசில் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். சத்தியம் பண்ணு. கன்னிராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரமாக இல்லையா? அவ்வளோதான் என்னோடய ஒரே கேள்வி. எல்லாம் பக்கத்தில் இருக்குது, இங்கே தான் இருக்கார். நினச்சப்போ ஒரு ஐ லவ் யூ பண்ணலாம், கட்டி பிடிச்சி உமா கொடுக்கலாம். ஆனால் முடியலையே, டைம் இல்லையே, என்ன பண்ணுறது? இந்த மாதிரியே கிரகங்கள் என்ன பண்ணுது, உள்ளே பூந்து ஒரு அரணை உண்டாக்கிடுது. உள்ள பக்கத்தில் நெருங்க விடாத மாதிரி ஒரு விஐபி வளையத்தை உருவாக்கிடுது. அதோ பார் வானம், அங்கு பார் தெரிகிறது நிலவு, இதுதான் உன் காதல். ஏன்டா இப்படியே ஓட்டுறீங்க? கண்ணுக்கு தெரிஞ்ச ஆள் கண்ணுக்கு தெரிஞ்ச லவ் பண்ண விடுங்கடா, விடவே மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் லவ்ங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இட்ஸ் இம்பாசிபிள் அண்ட் இம்பாசிபிள். அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க. அவர் ஒரு ஸ்தாபனத்தில் இருப்பார், நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் மெசேஜ் காதல், ஃபோன் காதல், வாட்ஸ்அப் காதல் தான் உங்கள் வண்டி ஓடுமே தவிர நிஜமாகவே ப்ராக்டிக்கல் காதல் ரொம்ப 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 கம்மி. அதனால தான் உங்களை பார்த்து இப்படி சிரிக்கிறது. உங்களுக்கு ஆவணி மாதம் என்ன ஆகிறது, 2-9 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பேக்கரி தொழிலில் ஈடுபடுபவர்கள், அடுமனை அடுப்பகம் பண்ணுறவங்க, அல்லது காரில் இருக்கிறவங்க, துரித உணவுகள் செய்கிறவங்க, கேமரா விற்பனை செய்கிறவங்க, மது விற்பனை செய்கிறவங்க, மேன்பவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக இன்னொரு 1.5 லட்சம் போட்டால் நம்மளே வாங்கிடலாம். பொறுமையாக பார்க்கலாம். 1.5 லட்சம் சேர்த்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லணும். நண்பர்களே, என் மனைவி என்னை எத்தனையோ நாள் கேட்டால், நம்ம ஒரு கார் வாங்கலாம், அதை சேர்த்துட்டு வாங்கலாம்னு நான் சொல்வேன். இங்கே பாருங்கள், புத்தாளிகள் என்ன செய்வார்கள், சேர்த்துட்டு வாங்கணும். இப்போ அவசரத்துக்கு வாங்கக்கூடாது. வாங்கின வேகத்தில் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் அதை சேர்த்து வாங்கினா தான் உங்களுடைய பிளட் அண்ட் ஃப்ளஷ் அதில் இருக்கும். அதனுடைய வேல்யூ உங்களுக்கு அது தெரியும். 2-9 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகும் பொழுது பணத்தை இழக்கக்கூடிய எல்லா விஷயமும் வரும். தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். நமக்கு என்ன தெரியுமோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். ராம்ஜிக்கு என்ன தெரியும், ஜோசிம்பாவுக்கு தெரியும். அந்த வேலையை மட்டும் பண்ணால் நல்லது. சண்டைக்காரா வா, காலிலேருந்து இன்றிலேருந்து கராத்தாக்களை சொல்லி தருகிறேன், ஒரு பயிலும் வரமாட்டான். நமக்கு என்ன வருமோ அதோடு போயிடணும். ஸோ அப்போ 2-9 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகும் பொழுது சொல்லும் போது உங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் சீரியஸாக எடுத்துக்கோங்க. தெரியாத வேலையை செய்யாதீங்க, நஷ்டமாவீங்க. அப்புறம் 12 கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சுதந்திரா யோகம்னு பேர். சுதந்திரா யோகம் வந்தால் நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் எதை உருவாக்கும் அப்படின்னா, எதை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது. என்ன கவிஞர் எப்படி எழுதிட்டீங்க, நல்ல பாம்பை போன்றது எனது கவிதை, தொப்பையோ தொங்கு சதையோ எதுவும் இல்லை, நேராக திட்ட வேண்டும் என்று தோண்டிவிட்டது, காரி துப்பி விட்டு வந்து விட்டேன் அப்படிங்கிறது. ஐயா அதிகாரி அவர் அப்படிங்கிற மாதிரி படக்குன்னு பேசிடுறது, படக்குன்னு விமர்சனம் பண்ணிடுறது. சோசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்த்து பண்ணுங்கள் ப்ளீஸ். எதையாவது ஒன்று எழுதுங்க. நீங்கள் பெரிய கவிஞர் தான், நீங்கள் பெரிய ஆள் தான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அவன் மனசு கஷ்டப்படும், அவன் அதிகாரி ஏதாவது செஞ்சிட போகிறான். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 12 கோடிவன் ஆட்சி பெறும்பொழுது யாரை எதிர்க்கிறோங்கிறது முக்கியம். அதை எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. திருப்பரங்குன்றத்திலே இன்று 2 ஆடுகள் இறந்து விட்டன. போட்டோம், சரி. இப்போ அதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் கருத்து சொல்லி ஆகணுமா? கருத்து சொல்லணும்னு உங்களை யாரும் கையை பிடிச்சி எடுக்கல. கருத்து சொல்லியே தீர்வேன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லி முடிச்சுட்டு தான் எந்திரிப்பான். உங்களை யாராவது இப்போ கேட்டாங்களா, நம்ம என்ன நீதித்துறையில் வேலை செய்கிறோம், நமக்கு 1008 வேலை இருக்குது. எவனோ ஒருத்தன் கருத்து சொல்கிறான், எவனோ கேட்குறான். உண்மையிலேயே பிஸியில் ரொம்ப பிஸ்னஸில் பிஸியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க நேரம் கூட இருக்காது. அதான் உண்மை. என்றைக்கு நீங்கள் சோசியல் மீடியா பார்க்கவே நேரம் இல்லாமல் இருக்கீங்களோ, அன்றைக்கி நீங்கள் உண்மையிலேயே பாசிட்டிவான ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஸோ 11ஆம் இடத்துல குரு பகவான் வேறு உச்சான். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அடடா, வாழ்க்கையில் திடீர்னு வசந்த காற்று அடிக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மனசெல்லாம் ஒரே இளமையாக இருக்குது. இளமையாக இருக்கும். இப்போ தான் 2 மாதம் இஎம்ஐ போயிருக்கு. இருக்கும் பொறுமையாக இருக்கும். பொறுமையாக ஒரு 5-6 மாதம் இஎம்ஐ ஆகட்டும். சொல்கிறேன், ஒரு தொழில் ஆரம்பித்தவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஃபோக்கஸ் 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 ஃபோக்கஸ். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட ஒன்று வைப்பேன். டு கெட் பெட்டர் இன் தி ஜாப், டு கெட் நியூ திங்ஸ் இன் த ஜாப், டு கெட் ஃபோக்கஸ் ஆன் த ஜாப் இஸ் த ஒன்லி திங் யூ நீட் டு டூ. ரிமைனிங் ஆல் ஆர் வேஸ்ட் ஆஃப் டைம். வேலையை நல்லா பண்ணுறது, வேலையை ஒரு நல்லா திறம்பட செய்கிறது, வேலையை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது, இது மட்டும்தான் உருப்படியான வேலை. மற்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அவ்வளோதான். இதை முதல்ல மைண்டில் வைங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது அந்த குருவை எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம், எப்படி வீடு கட்டலாம், இந்த வருஷமே நல்லா இருக்கிற நேரமே கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கிற நேரமே சொத்து சேர்த்துக்கலாம் நினச்சிங்கன்னா புத்தாலி. நல்லா இருக்கிற நேரம் லவ் பண்ணலாம். அடுத்த வருஷம் பண்ணலாம். அடுத்த வருஷம் குரு 8க்கு மறைவார். வா ராஜா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வருஷம் வேண்டாம், இந்த வருஷம் நீங்கள் பழப்பப்பாரு. இவங்க எந்த விஷயத்தில் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாமிஜி? கவனமாக இருக்கிறதாக இருந்தால் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ருச்சக யோகம். சில பேருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்னஸ்லாம் மூடி வச்சுட்டு திடீர்னு படுறா விஏஓக்கு எழுதி படிக்கிறேன்டா அப்படின்னு கதவெல்லாம் மூடிட்டு திடீர்னு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போயிடுவாங்க. இன்னும் திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி, என்ன இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் படிக்க போயிடுவாங்க. பண்ணுங்கள், உண்மையிலே நல்ல நேரம் தான். உங்களுக்கு கட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், இந்த காலில் கூட ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், யாருக்கெல்லாம் கட்ஸ் இருக்கோ கட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள், உங்களை யாரும் வேண்டாங்களே. ஆனால் நமக்கு இருக்கிற அறிவுக்கு நமக்கு டிஎன்பிசியில் வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை யோசிச்சிங்க. இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா வாங்க, கமான், கடை வெயிட்டிங், ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி சில பேர் படிக்கணும்னு கவர்மெண்ட் ஜாப் படிப்பான். அதெல்லாம் பண்ணாமல் உண்மையிலே உங்களுக்கு ஸ்டெப் இருந்தால் படிக்கும். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சாமி? வழிபட வேண்டிய தெய்வம்னா ராசி சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் லக்ஷ்மி தேவியை வழிபடுவது சிறப்பு. இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும். அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்டாள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள். எப்படி நம்ம குடும்பங்களில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு பல மிதிப்பார். நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டிப்பயலை பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனன் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயித்தார். அது இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களால வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கோ, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட்,
அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க? அப்போது அது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு எனும் பார்வையில் அது அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன? தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன? அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு. கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள், டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது, அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இந்த இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது? ஆகஸ்ட்டா? செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாய பிறக்க போகிறா, எல்லாருமே சாவ போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார், இன்னும் 10 நாள் கழித்து மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க, விட்டுருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறது காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன? சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினேன், இங்கே தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? சாஞ்சி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இருக்கு, இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி, எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. சரிங்க, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன், இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.